வசனங்களை தியானிக்கலாம். प्रिय लोगों, हम परमेश्वर के वचन की ओर ध्यान देंगे। இந்த நாளிலும் ரோமர் 12ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். रोमियो को पुस्तक 12वां अध्याय 21वां वचन हम पढ़ेंगे। बुराई से न हारो परंतु भलाई से बुराई को जीत लो। விதமாக நாம் வாசித்தோம். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. बुराई से ना हारो परंतु भलाई से बुराई को जीतो, ऐसा लिखा गया है। அன்பானவர்களே, இங்கே பவுல் ரோம சபைக்கு விதமாக எழுதுகிறார். प्रिय लोगों, पौलुस ये रोमियो की कलीसिया को लिख रहा है। தீமை உன்னை வெல்லக்கூடாது என்று சொல்லி எழுதுகிறார். बुराई तुझे जीत ना पाए, ऐसा लिखता है। அதாவது ஒரு தீமை நம்மை ஜெயிக்க கூடாது. बुराई हमें कभी नहीं जीतना, தீமையை நாம் ஜெயிக்கிறவர்களா இருக்கணும். बुराई को हमें जीतना है। அதற்கும் அங்கே அவர் பதில் சொல்லுகிறார். वो भी वहाँ पर वो जवाब देता है। தீமையை நன்மையினாலே நீ ஜெயித்துக்கொள் என்று சொல்லுகிறார். बुराई को भलाई से जीत ले, ऐसा लिखा है। அப்ப பாருங்க, தீமை நம்மளை ஜெயிக்க கூடாது. देखिए, बुराई हमें नहीं जीतना, நம்ம தீமையை ஜெயிக்கணும். हमें बुराई को जीतना है। அது எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கறதையும் அவர் எழுதி वो வைத்திருக்கிறார். कैसा जीतना है वो भी लिखा है। அப்போ தீமைக்கு தீமை செய்வதல்ல அதை ஜெயிப்பது, देखिए, बुराई के बदले बुराई करना नहीं, उसको जीतना। தீமைக்கு பதிலாக நன்மை செய்வதுதான் நாம் தீமையை ஜெயிப்பது. बुराई के बदले भलाई करना ही जीतना होता है। எப்பவுமே இந்த உலகத்தின் வழக்கம் அப்படி அல்ல. பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்பதுதான் உலகத்தின் வழக்கமாயிருக்கிறது. देखिए, पृथ्वी का यही रिवाज है कि हम बदले के बदले लेते हैं। ஒருவர் தீமை செய்தால் அதற்கு பதிலாக தீமை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த உலகத்தின் வழக்கமாயிருக்கிறது. इस जमाने का ये आदत है, कोई बुरा करे तो हम भी उसके साथ बुराई करें। ஆனால் இங்கே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அவிதமாய் சொல்லப்படவில்லை. लेकिन परमेश्वर का वचन ये नहीं कहता। அந்த தீமையை நாம் ஜெயிக்க வேண்டும், वो बुराई को हमें जीतना है, அதற்கு பதிலாக நன்மை செய்து ஜெயிக்க வேண்டும். उसके बदले में हमें भलाई करके उसको जीतना है। இதுதான் வேதம் நமக்கு சொல்லி தருகிறதான உண்மையான ஒரு காரியம். यही बाइबल हमें सिखाती है। பாருங்க, தாவீது கோலியாத்தை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். देखिए, दावीद और गोलियत के बारे में हम पढ़ते हैं। அதுல அந்த கோலியாத் மிகப்பெரிய ஒரு மனிதன், गोलियत देखिए बड़ा बड़ा इंसान था, மிகப்பெரிய ஒரு போர் வீரன். बड़ा एक सैनिक था। இன்னும் அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய போர் ஆயுதங்கள் எல்லாம் இருந்தது. और उसके पास इतना सामान बहुत सारा था युद्ध करने वाला। அதே தாவீதை பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருந்த அளவுக்கு இவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை. लेकिन दावीद के पास कुछ भी नहीं था। அவன் சாதாரணமாக ஒரு கையில ஒரு கோல் வைத்திருந்தான், ஒரு தடி வைத்திருந்தான். वो साधारण एक हाथ में एक छड़ी रखता था। இன்னும் கொஞ்சம் போல கற்களை எடுத்துக்கொண்டு போனான். तो उसके हाथ में थोड़ा पत्थर थे। ஒரு கவன் மாத்திரம் வைத்திருந்தான். उसके हाथ में वो जो बैच की बोलते वो रखता था। இந்த ரெண்டு பேரை பார்க்கும்போது நம்முடைய கண்களில் இவர்களில் யார் வீரன் என்று நாம் சொல்லுவோம். ये दोनों को देखते समय हमारे नजर में वो कौन सैनिक दिखता है? நிறைய ஆயுதங்கள் வைத்திருக்கிறான், जिसके पास ज्यादा हथियार है, ஆளும் பெருசா இருக்கிறான். वो एकदम बड़ा हाइट में इंसान था। இன்னும் இந்த தாவீது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஆளு. और दावीद तो एकदम छोटा लड़का था, இவங்கிட்ட ஆயுதமே கிடையாது. इसके पास हथियार भी नहीं थे। நம்முடைய பார்வையில யார் வீரன்? हमारी नजर में कौन सैनिक था? அவங்க ஜெயிக்கிறது தோக்குறது ரெண்டாவது. वो हार जीत बाद में सेकंड। யார் வீரன்? कौन सैनिक था वहाँ पर? சொல்லுங்க, யார் வீரன்? हमारी नजर में कौन दिखता है? இன்னைக்கு உலகம் அப்படிதான் பார்க்கிறது. देखिए, दुनिया की नजर उसी तरह நிறைய है। ஆயுதங்கள் வச்சிருக்கிறவன் தான் வீரன்னு சொல்லுது. जिसके हाथ में ज्यादा हथियार है वही जीतने वाला। ஆளு ரொம்ப பெருசா இருந்தா அவங்கள தான் வீரன்னு சொல்லுது. एकदम बॉडीगार्ड रहेगा तो वही जीतेगा, ऐसा உலகத்தின் समझते பார்வை அப்படிதான் இருக்கு. हैं। दुनिया की नजर वही कहता ஆனா है, உண்மை என்ன தெரியுமா? लेकिन क्या सच्चाई है? அவன் தான் பயந்தாங்கொல்லி. वही डरपोक है, பயந்துட்டு தான் அவ்வளவு ஆயுதம் வச்சிருக்கிறான். क्योंकि डर के उतना हथियार लेके खड़ा है। யாராவது அடிச்சு போட்டாங்கன்னா என்ன பண்றது? कोई मुझे मार देगा तो क्या होगा? ஆனா உண்மையிலுமே வீரன் தாவீது. लेकिन सचमुच
जीतने वाला दाविद ही था। அவன் கோலியாத்தை ஜெயிச்சாலும் சரி கோலியாத்துக்கிட்ட அவன் தோத்திருந்தாலும் சரி உண்மையான வீரன் தாவீது தான். देखिए वो गोलियत के पास अगर वो जीतता या हारता तो भी वो सच्चा विजेता वो दाविद ही है। ஏன்னா அவ்வளவு ஆயுதங்கள் வச்சிருக்கவன்ட்ட ஒன்றும் இல்லாம போறான் பாத்தீங்களா, இவன் தான் வீரன். क्योंकि उतना हथियार उसके पास है, इसके हाथ में कुछ नहीं, खाली हाथ जाता है, इसलिए ये ஓகே. ஆனா அவ்வளவு இருந்தோ இந்த இவங்கிட்ட ஒண்ணுமே இல்லை, அவ்வளவு ஆயுதங்களோட வர்றான் பாத்தீங்களா, அவன் வீரனே கிடையாது. देखिए हथियार के साथ आता है, उसको वो जीतने वाला नहीं कहते। அப்படிதான் இந்த வசனத்திற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறேன். इसलिए ये वचन के लिए मैं कुछ सलाह देना चाहता हूँ। அப்ப பாருங்க, அந்த தீமை என்று சொல்லி வரும்போது देखिए बुराई कहकर आते समय அதற்கு நாம் நன்மையால் பதிலளிக்க வேண்டியவர்களாய் இருக்க வேண்டும். उससे हमें भलाई से जीतना है। ஒருவர் ஆத்திரப்படுகிறார்கள், வேகப்படுகிறார்கள், கோபப்படுகிறார்கள் என்று சொல்லும்போது देखिए कोई गुस्से में आकर अगर लड़ने के लिए जब खड़े होते हैं, அதே வேகத்திலே அதே கோபத்திலே அவர்களோடு நம்ம நேருக்கு நேர் மோதினோம் என்றால் उसी गुस्से में अगर हम भी उससे लड़ेंगे तो நமக்கும் அவர்களுக்கும் வித்தியாசமே இல்லை. हम में और उसमें कुछ फर्क नहीं रहेगा। ஏன்னா அவர்களுக்கு அவர்கள் கோழைத்தனமாய் அதை செய்கிறார்கள். देखिए वो लोग मूर्खता से वो काम करते हैं। உண்மையாவே ஒரு வீரன் என்றால் देखिए सचमुच अगर एक वीर पुरुष रहेगा तो அவன் ரொம்ப அமைதியா அதை டீல் பண்ணுவான். वो एकदम शांति से उसको हैंडल करेगा। அந்த அந்த தீமையான காரியத்தை நன்மையினால் எதிர்கொள்ளுவான். वो जो बुराई को भलाई से जीतेगा वो அவன்தான் உண்மையான வீரன். वो सच्चा एक वीर पुरुष है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப பாருங்க, ஒரு தீமையை எதிர்கொள்வது நன்மையினால் எதிர்கொள்ள வேண்டும். देखिए बुराई को भलाई से जीतना चाहिए। அப்படிப்பட்டவர்கள் தான் உண்மையான வீரர்கள். वो ऐसा करने वाला ही सचमुच जीतने वाला व्यक्ति है। தீமைக்கு தீமை செய்கிறவர்கள் உண்மையான வீரர்கள் அல்ல. बुराई के बदले बुराई करने वाला जीतने वाला व्यक्ति नहीं। தீமை செய்கிறவனும் கோழை, जो बुराई करता है वो भी मूर्ख है। அதை தீமையோடு எதிர்கொள்ளுகிறவனும் கோழை. वो बुराई के साथ उसके सामना करने वाला भी मूर्ख है। அதனால நமக்கு ஒரு தெளிவு வரணும். हमें एक समझ होना चाहिए। அவங்க தீமை செய்யறாங்கன்னு சொல்லி நம்ம அமைதியா இருக்கிறோம்னா நம்ம கோழை கிடையாது, நம்ம தான் வீரர்கள். देखिए वो बुराई कर रहा, हम उस समय शांत रहते, इसके मतलब हम मूर्खता नहीं, हम ही एक वीर पुरुष है। அவங்க தீமை செய்யறாங்கன்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு பதில் நன்மை செய்யறோம் பார்த்தீங்கன்னா நம்ம கோழை கிடையாது, நாம தான் வீரர்கள். देखिए वो बुराई कर रहे करके हम अगर चुपचाप रहेंगे, भलाई करेंगे तो हमको मूर्खता नहीं कहेंगे, हम एकदम वीर पुरुष कहलाएंगे। அல்லேலூயா. हालेलुया। அப்ப பாருங்க, நம்ம தீமைக்கு நன்மை செய்கிறவர்களா இருக்கணும், அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். देखिए बुराई को हम भलाई से जीतने वाला होना चाहिए। இன்றைக்கு இந்த தீமையை வெல்ல நம்ம மனதில் இருக்க வேண்டிய ஒரு 5 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். बुराई को जीतने के लिए हमें क्या करना चाहिए, हम 5 कार्यों को देखेंगे। இந்த தீமையை ஜெயிப்பதற்காக சில அந்த 5 முக்கியமான காரியங்களை நாம் மனதில் கொள்ள வேண்டும். बुराई से जीत पाने के लिए हमें 5 कार्य करना होगा। யோசேப்பின் சம்பவத்திலிருந்து ஒரு 2 காரியங்களை நான் முதலாவது சொல்லுகிறேன். यूसुफ के कहानी से हम 2 कार्य देखेंगे। அந்த ஆதியாகம புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே யோசேப்பு சொல்லுகிறார். उत्पत्ति का पुस्तक 45 अध्याय 8वां वचन में इस तरह लिखा है। அதை வாசிக்கலாம். 45ஆம் அதிகாரம் 8வது வசனம். इस रीति अब मुझको यहाँ पर भेजने वाला तुम नहीं, परमेश्वर ही ठहरा, और उसी ने मुझे फिरौन का पिता सा और उसके सारे घर का स्वामी और सारे मिस्र देश का प्रभु ठहरा दिया है। இங்கே யோசேப்பு விதமாக சொல்லுகிறார். यूसुफ इस तरह कहता है, அவங்க சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறார். उसके भाई लोगों को देखकर ये कहता है, நீங்கள் அல்ல என்று சொல்லுகிறார். आप लोग नहीं, ऐसा कहता है। தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பினார் என்று சொல்லுகிறார். परमेश्वर ने ही मुझे इस जहां पर भेजा है। இந்த யோசேப்பை குறித்து நான் உங்களுக்கு கொஞ்சம் முன்னோட்டமாக சில காரியங்களை சொல்லி விடுகிறேன். देखिए यूसुफ के बारे में थोड़ा मैं आपको बता देता हूँ। இந்த சம்பவத்தை உங்களுக்கு புரிய வைப்பதற்காக கொஞ்சமா சொல்றேன். आपको समझ में आने के लिए मैं थोड़ा शॉर्टकट में बताता हूँ। பாருங்க, இந்த யோசேப்போடு உடன் பிறந்த அவங்க சகோதரர்கள் சிலர் இருக்கிறார்கள். यूसुफ के साथ उसके थोड़े भाई लोग साथ में थे। அவங்களுக்கு இந்த யோசேப்பை பிடிக்காது.
वो यूसुफ को पसंद नहीं करते थे। ஒரு சூழ்நிலையில இந்த யோசேப்பை அவர்கள் விற்று போடுகிறார்கள். एक समय ऐसा आया यूसुफ को वो दूसरे के हाथ में बेच देते हैं। அவர்களுடைய எண்ணமெல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்பது. उनका ये इच्छा था कि यूसुफ को मार देना। அப்புறம் அந்த திட்டம் மாதிரி அவங்கள வித்துறாங்க. फिर उसका प्लान चेंज करके उसको बेच देते हैं। இப்படி வித்ததுனால தான் இப்போ யோசேப்பு எங்க இருக்கிறாருன்னா எகிப்து தேசத்துல இருக்கிறார். यूसुफ बेचा गया इसलिए अभी वो मिस्र देश में है। அப்போ இந்த யோசேப்பு விற்கப்பட்டு இப்போ அம்மா யாரு அம்மா அதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. यूसुफ जब बेचा गया तब उसकी माता मर चुकी थी। அவங்க அப்பா தான் இருக்கிறாரு. उनके पिता थे। இன்னும் சகோதரர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து இவரை வித்துட்டாங்க. भाई लोग सब मिलकर इसको बेच देते हैं। இவர் பாருங்க ஒரு அயல் தேசத்துல எகிப்துல இருக்கிறாரு. वो मिस्र देश में रहता है। இதுக்கு எல்லாம் முழுக்க காரணம் இவங்க சகோதரர்கள் தான். इस सारी चीजों का कारण उसके भाई लोग थे। அதனால தான் இப்போ எகிப்துக்கு விற்கப்பட்டு யோசேப்பு போக வேண்டியதாயிருச்சு. इसलिए मिस्र देश को यूसुफ को जाना पड़ा। ஆனா அந்த யோசேப்பு என்ன தெரியுமா அவங்க சகோதரர்களை ஒரு சில ஆண்டுகள் கழித்து பின்னாடி பார்க்கிறாரு. देखिए यूसुफ बहुत साल के बाद अपने भाई से वो मिलता है। ஒரு சூழ்நிலையில சகோதரர்கள்லாம் யோசேப்பை தேடி வந்திருக்கிறாங்க. एक परिस्थिति में यूसुफ को ढूंढ के सब भाई लोग उसके पास आ चुके थे। ஆனா அவங்களுக்கே தெரியாது இது யோசேப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. वे लोग नहीं जानते थे कि यही यूसुफ है। ஆனா யோசேப்புக்கு தெரியும் இவங்க பூரா நம்ம சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு. लेकिन यूसुफ जानता था ये सारे मेरे भाई लोग இப்படி हैं। எல்லாம் அங்க சம்பவங்கள் நடைபெறுகிறது. ऐसा संभव हो चुका था। அதுல ஒரு சமயத்துல தான் அவர் சொல்றாரு वैसा एक समय पर ऐसा कहता है, நான் இங்க வர்றதுக்கு காரணம் நீங்க இல்ல அப்படின்னு சொல்றாரு. यहाँ पर मैं आने के कारण आप लोग नहीं है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப பாருங்க இவங்க சகோதரர்கள் யோசேப்பு மேல தீமையை வர பண்ணி அவரை வித்து போட்டாங்க. देखिए भाई लोग सब मिलकर उसके ऊपर बुराई कर कर उसको बेच दिए थे। ஒரு தீங்கான எண்ணத்தோட வித்துட்டாங்க. एक बुराई की नजर में उसको बेच डाले। ஒரு கெட்ட எண்ணத்தோட வித்துட்டாங்க. बुराई मन से यूसुफ को बेच दिया। அதனாலதான் அவர் இப்ப அங்க எகிப்துல இருக்கிறாரு. इसलिए वो मिस्र देश में था। ஆனா அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? लेकिन यूसुफ ने क्या कहा? நான் இங்க இருக்கிறதுக்கு காரணம் நீங்க இல்லன்ட்டாரு. मैं इधर रहने का कारण आप लोग नहीं है। நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? अगर उस जगह हम रहेंगे तो हम क्या कहते? அத்தனைக்கு காரணம் நீங்க தானே. ये सबका कारण आप लोग ही है। உங்களை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு. देखो अभी आप लोगों को मैं क्या करता हूँ। இவரு சொல்றாரு நீங்க இல்லப்பா. लेकिन यूसुफ ये नहीं कहता आप लोग नहीं थे मैं इधर आने का कारण। எனக்கு இது ஒரு தீமையை நீங்க செஞ்சீங்கல்ல அதுக்கு காரணம் நீங்க இல்ல. जो मेरे साथ बुराई हुआ उसका कारण आप लोग नहीं है। நான் இங்க வந்து இப்படி இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்க இல்ல. मैं इधर आके अगर ऐसा रुका हूँ तो इसका वजह भी आप लोग नहीं है। தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பினார். परमेश्वर ने इस जगह पे मुझे भेजा गया। நீங்க என்னைய ஒரு கெட்ட எண்ணத்தோட வித்திருக்கலாம். देखिए आप बुरा मन से मुझे बेचे होंगे। ஆனா தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். लेकिन परमेश्वर का सोच अलग था। அதனாலதான் நான் இங்க வந்திருக்கிறேன். इसलिए मैं इधर आया हूँ। இது நம்ம மனசுல வரணும். ऐसा विचार हमारे मन पे भी आना चाहिए। அப்பதான் அந்த தீமையை ஜெயிக்க முடியும். तब हम बुराई को जीत सकते हैं। பாருங்க அவங்க சகோதரர்கள் யோசேப்புக்கு தீமை செய்தார்கள். देखिए यूसुफ का भाई उसके साथ बुराई किया। அப்போ அந்த யோசேப்பு பதிலுக்கு தீமை செய்ய போகல. वो यूसुफ देखिए बदला लेने के लिए नहीं गया। ஏன்னா யோசேப்புக்கு அன்னைக்கு அவ்வளவு பவர் இருந்தது. क्योंकि यूसुफ को उन दिनों में उतना पावर था। ஏன்னா எகிப்து ராஜா பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஒரு பெரிய அதிபதியா இருந்தார். देखिए मिस्र देश में वो राजा का अगला स्थान पर ये यूसुफ था। இன்னைக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டருக்கு எவ்வளவு பவர் இருக்குதோ அவ்வளவு பவர்ல யோசேப்பு இருந்தார். देखिए आज के प्राइम मिनिस्टर को जितना पावर है उतना पावर उन दिनों में यूसुफ को था। அவர் நினைச்சிருந்தாருன்னா அவங்க சகோதரர்கள் அத்தனை பேரையும் தலையை வெட்டி இருப்பானுங்க. எல்லாம் எகிப்துல உள்ள இவர் ஒரு ஆர்டர் போட்டிருந்தா வெட்டி தள்ளி இருப்பானுங்க. अगर यूसुफ बुराई चाहता तो एक ऑर्डर पे उसके सारे भाई लोगों का सर कटवा सकता था। என்னை வித்தா போட்டீங்க நீங்க. तुम लोग ने मुझे बेचा था ना, வந்துட்டீங்கல்ல இங்க. अभी तुम लोग आ चुके हो। என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்திருக்கலாம். देखो अभी आप लोग के साथ मैं क्या करता हूँ ऐसा बोलकर वो कर सकता था। அப்ப பாருங்க தீமையை அவர் வெல்லுவதற்காக देखिए वो बुराई को जीतने के लिए நன்மை செய்கிறார். उसने भलाई किया।
அதுக்கு அவருடைய மனதில் வந்த ஒரு காரியம் என்னன்னா, उसके लिए उसके मन पे क्या विचार आया? ஏப்பா நீங்க இல்லப்பா ஆண்டவர் செய்திருக்கிறார்னு சொன்னார். देखिए मेरे भाई, आप लोग नहीं इसका कारण, मेरा परमेश्वर ने इधर लाया मुझे। அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் அப்படி சொல்லணும். देखिए हम हर एक को उसी तरह कहना चाहिए। இவர் மூலமா எனக்கு தீமை வரலாம், इसके द्वारा मुझे बुराई आ सकता है, நான் அவரை பார்த்து சொல்லும்போது சொல்லணும், मैं उसको देखकर कहते समय मुझे ऐसा कहना है, நீ எனக்கு தீமை செய்யல, तू मेरे लिए बुराई नहीं सोचा, நீ அல்ல तू नहीं, தேவனே என்று சொல்ல வேண்டும். परमेश्वर ने। தேவன் தீமை செய்கிறவர் அல்ல, परमेश्वर बुराई काम करने वाला नहीं है, அவர் அப்படி திட்டம் பண்ணி இருக்கிறார். वैसा परमेश्वर का एक रास्ता अलग है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப பாருங்க, அப்படி ஒரு எண்ணம் நமக்குள்ளே வேண்டும். देखिए हमारे भीतर भी ऐसा एक सोच आना चाहिए। அந்த எண்ணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், अगर ऐसा सोच हमारे अंदर आ गया तो நம்மளுக்கு தீமை செய்தவங்களை பார்த்த உடனே जिसने हमारे साथ जो बुराई किया उनको देखते समय, நம்ம அவங்கள பார்த்த உடனே நம்மளுக்கு என்ன எண்ணம் வரும்னா, उनको देखते समय हमारे अंदर क्या विचार आएगा? நீங்க ஒன்றும் பண்ணலைங்க, என்ன आप लोग, तूने मुझे कुछ नहीं किया, எல்லாம் அவர். सब ऊपर वाले ने किया। அல்லேலூயா. हालेलुया। அப்படிப்பட்ட எண்ணம். அப்போ பாருங்க, அவங்கள பார்க்கும்போது அவங்க நம்மளுக்கு தீங்கு பண்ணவங்க மாதிரியே தெரியாது. अगर हमारा सोच विचार इस तरह बदल जाएगा तो हमारे सामने वो व्यक्ति आएगा तो भी उनके लिए हम बुरा नहीं सोचेंगे। அப்படி ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா, अगर ऐसा विचार हमारे अंदर आ जाएगा तो நாம் தீமையை வெல்லுகிறோம், हम बुराई को जीत सकते हैं, நாம் தீமையை ஜெயிக்கிறோம். हम बुराई से जीत पा सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। அதுதான் தீமையை ஜெயிப்பது. वही बुराई को जीतना। அதை விட்டுட்டு அவங்கள்ட்ட நம்ம சண்டைக்கு பதில் சண்டைக்கு போயிட்டு இருக்க கூடாது. ये छोड़कर हमें बदला नहीं लेना चाहिए। இன்னொரு காரியத்தை கூட அவர் சொல்றாரு. देखिए और एक कार्य भी वो कहता है, 50ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. 50वां अध्याय 20वां वचन पढ़ेंगे। ஆதியாகமம் 50:20. तुम लोगों ने मेरे लिए बुराई का विचार किया था, परंतु परमेश्वर ने उसी बात में भलाई का विचार किया, जिससे वह ऐसा करे और जैसे आज के दिन प्रकट है कि बहुत से लोगों के प्राण बचे हैं। இப்போ பாருங்க, இந்த தீமைக்கு காரணம் நீங்க இல்ல தேவனே அப்படின்னு நம்ம முதல்ல சொல்லிடுறோம். देखिए बुराई का कारण आप लोग नहीं है, परमेश्वर है। ரெண்டாவது பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். यहाँ पे लिखा है आप लोग का सोच विचार इस तरह था मेरा बुराई करने का। அவர் நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள்னு கூட சொல்லல. आप लोग ने मेरे साथ बुराई किया इस तरह भी नहीं कहा। நீங்க தீமையா செய்யணும்னு தான் நினைச்சு செஞ்சீங்க. आपके मन में ये विचार था कि मेरा बुराई हो जाए, நினைத்தீர்கள் தான் சொல்றாரு. आपका सोच विचार इस तरह था। நீங்க எனக்கு தீமை பண்ணிட்டீங்கடா அப்படின்னு கூட சொல்ல வரல அவர். तुम लोग ने मेरे साथ बुराई कर दिया इस तरह नहीं कहा उसने। இப்படி என்னை எகிப்துக்கு விற்பது தீமை என்று நீங்கள் நினைத்தீர்கள். मुझे मिस्र में बेचना ये बुराई आप लोग ने समझा था। ஆனா இங்க நடந்தது என்ன தெரியுமா? लेकिन यहाँ पर क्या हुआ? அத ஆண்டவர் நன்மையாய் முடிய பண்ணினார். उसे परमेश्वर ने भलाई में बदल दिया। இந்த யோசேப்பு என்ன சொல்றாருன்னா, यूसुफ क्या कहता है, அன்னைக்கு அது ஒரு தீமை போல இருந்தது, उन दिनों में वो बुराई था। நீங்க என்னை விற்று போட்டது ஒரு தீமை போல இருந்தது, आप लोग ने जो मुझे बेचा वो उस समय बुराई था, என்னை வெறுத்தது ஒரு தீமை போல இருந்தது, मेरे से नफरत किया वो भी मेरे लिए बुराई था। ஆனா அன்னைக்கு அது நடந்ததுனால தான் लेकिन उस दिन ये हुआ इसलिए இன்னைக்கு अनेक ஜனங்களை காக்கிற ஒரு நன்மையாய் கர்த்தர் என்னை இங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறார். उस दिन ऐसा हुआ इसलिए आज इतना लोगों को मैं संभालने के लिए परमेश्वर ने सामर्थ्य और शक्ति दिया है। ஏன்னா யோசேப்பு இன்னைக்கு அப்படிப்பட்டதான ஒரு பொசிஷன்ல இருக்கிறார். क्योंकि यूसुफ उस तरह एक पोजीशन में था। அந்த எகிப்து தேசத்துல பஞ்சம், वो मिस्र देश में अकाल था। அந்த தேசத்தை சுற்றியுள்ள சில தேசங்களிலே பஞ்சம், वो आसपास के सारे गांव में भी अकाल आ चुका था। ஆனால் இந்த யோசேப்புக்கு கர்த்தர் தந்ததான கிருபையினாலே यूसुफ को परमेश्वर ने जो कृपा दिया, அவர் அந்த பார்வோனின் சொப்பனத்திற்கு அர்த்தத்தை சொல்லி वो फिरौन का जो सपना था उसको अर्थ बताकर அந்த எகிப்து தேசத்திலே ஒரு அதிபதியாக மாறி இருக்கிறார். वो मिस्र देश में एक अच्छे से पोजीशन में आ जाता है। ஜனங்களை எல்லாம் பஞ்சத்திலிருந்து காப்பாற்றும்படியாக ஒரு நல்ல ஒரு பிளானை கொடுத்து இப்ப அங்க
நல்லா நடந்துக்கிட்டு இருக்குது காரியங்கள். देखो परमेश्वर ने यूसुफ को अकाल से लोगों को बचाने के लिए एक अच्छा प्लान देकर उसको अच्छे से वहां पर रखा था। அதனால தான் யோசேப்பு சொல்லுகிறார், इसलिए यूसुफ कहता है நீங்க அன்னைக்கு என்னை இங்க அனுப்புனதுனால தான், आप लोग ने उस दिन मुझे भेजा इसलिए, நீங்க எனக்கு தீமை செய்தபடினால தான், आप लोग ने मेरे साथ बुराई किया इसलिए। அது வேணா அன்னைக்கு தீமையாக இருந்திருக்கலாம், उन दिनों में बुराई था, ஆனால் ஆண்டவர் அதை இன்றைக்கு எனக்கு நன்மையாய் முடிய பண்ணி लेकिन இருக்கிறார். परमेश्वर ने वो बुराई को इन दिनों में भलाई में बदल दिया। அல்லேலூயா. हालेलुया। அப்ப பாருங்க, நம்ம தீமையை ஜெயிக்க வேண்டுமானால் देखिए बुराई को अगर हमें जीतना होगा तो நமக்கு மனதில் இன்னொரு எண்ணம் வேண்டும். हमारे मन में और एक विचार की जरूरत है। இன்னைக்கு அது தீமையா தோணலாம் நம்முடைய பார்வையில, देखिए आज हमारी नजर में वो बुराई दिख सकता है, ஆனா ஆண்டவர் அப்படியே தீமையிலே முடிச்சிட மாட்டார். लेकिन परमेश्वर वो बुराई में वो चीज को खत्म नहीं करेगा, அதை நன்மையாக முடிய பண்ணுவார். परमेश्वर उसको भलाई में बदल सकतेगा, அது बदल देगा। இன்னைக்கு பார்ப்பதற்கு அது தீமையா இருக்கலாம், चाहे आज हमारी नजर में बुराई क्यों ना हो, அது எந்த ஒரு காரியமாக இருக்கலாம். वो कुछ भी कार्य होने दो, அது நம்முடைய வேலை காரியங்களிலே ஏதாவது தீமை நமக்கு வந்திருக்கலாம், हमारे काम के द्वारा भी कुछ हुआ रहेगा हमारे साथ, நம்முடைய குடும்பத்திலே சில தீமைகள் நமக்கு या வந்திருக்கலாம், हमारे परिवार में कुछ बुराई हुआ रहेगा, நம்ம இருக்கிற இடங்களிலே சில தீமைகள் நமக்கு नहीं तो வந்திருக்கலாம். हम जहाँ पर रहते हैं उस जगह पर हुआ रहेगा। நாம நினைக்க வேண்டியதெல்லாம் ஆண்டவர் இதை நன்மையாய் முடிய பண்ணுவார். हमारे अंदर एक ही विचार रखना है कि परमेश्वर इसको भलाई में बदल देगा। அப்போ அப்படி ஒரு எண்ணம் நமக்குள்ள மனசுக்குள்ள வந்தாச்சுன்னா अगर ऐसा विचार हमारे अंदर आ जाएगा तो அந்த தீமையை நாம ஜெயிக்கிறோம், वो बुराई को हम जीत सकते हैं, அந்த தீமையை ஈஸியாய் நாம் ஜெயித்து விடுவோம். बुराई को आसानी से हम जीत पाएंगे। ஏன்னா அதுக்கு பதிலா நம்ம போய் எதுவும் செய்து கொண்டிருக்க மாட்டோம், हम उसके बदले जाके हमें कुछ नहीं करना, ஏன்னா அதான் நன்மையா முடிய போகுது. क्योंकि वो भलाई में खत्म होने वाला அது है, நல்லதுக்கு தானே நடந்துகிட்டு वो இருக்கிறது. अच्छाई के लिए तो हो रहा है। அதனால அப்படிப்பட்டதான ஒரு எண்ணம், தேவன் தீமையை நன்மையாய் முடிய பண்ணுவார். देखिए परमेश्वर सारे बुराई को भलाई में बदल देगा, அந்த எண்ணம் உடையவர்களாய் இருக்க वैसा வேண்டும். सोच हमारे अंदर होना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। மூன்றாவதாக तीसरा देखिए, தாவீதை குறித்து சொல்லப்பட்டதான ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். दावीद के बारे में लिखा है, वो वचन को हम सुनेंगे। 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். दूसरा सामुएल 16 अध्याय 12 वचन हम पढ़ेंगे। வாசிக்கலாம். 16, 12. कदाचित यहोवा इस उपद्रव पर जो मुझ पर हो रहा है दृष्टि करके आज के शाप के बदले मुझे भला बदला दे। இங்கே தாவீது விதமாக சொல்லுகிறார், यहाँ पर दावीद इस तरह कहता है, என்னுடைய சிறுமையை கர்த்தர் பார்ப்பார், जो मेरा उपद्रव को परमेश्वर देखता है, அவர் எனக்கு இந்த நிந்தைக்கு பதிலாக நன்மையை தருவார். परमेश्वर ये निंदा के बदले मेरा भलाई करेगा। பாருங்க, தீமையை நன்மையாய் முடிய பண்ணுவார் ஆண்டவர். அப்படி ஒரு எண்ணமும் நம்மளுக்கு வேணும். देखिए बुराई को परमेश्वर भलाई में बदल देगा, ऐसा विचार भी हमारे अंदर चाहिए। இன்னொன்னு, தேவன் அனுமதிக்கிற தீமையை நாம் அனுபவிக்கும் போது जो परमेश्वर अनुमति देता है जो बुराई के लिए, நாம அதை அனுபவிக்கணும் நம்முடைய வாழ்க்கையில. उसे हमें अनुभव करना है। அப்போ அவர் நிச்சயமாக அதற்கு பதிலாக நன்மையை சரி கட்டுவார். निश्चय से वो बुराई को परमेश्वर भलाई में बदल देगा। அதான் தாவீதுடைய ஒரு எண்ணமாய் இருந்தது. वो दावीद का ऐसा ही सोच विचार था। பாருங்க, அந்த தாவீதை அந்த சீமேயு அவன் தூசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். देखिए दावीद को सीमाई नाम का व्यक्ति जो निंदा करता है वो हम यहाँ पढ़ते हैं। அந்த வசனத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. वो वचन में इस तरह कहा है, காலையில கூட நம்ம அதை பார்த்தோம். सुबह के समय भी इसको हमने पढ़े। அப்போ அந்த தாவீது ராஜா கூட இருந்தவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், जो राजा के साथ थे दावीद के, वो सब ऐसा कहते हैं, ராஜா உங்களை போய் இவன் இப்படி தீமையா பேசுறானே, हे राजा ये तेरा निंदा कर रहा है, நீங்க ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, அவன் தலையை வெட்டிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறான். आप खाली एक शब्द बोल दो उसका मैं सर काट डालता हूँ। அதனால ஆனா இந்த ராஜா என்ன தாவீது ராஜா என்ன சொல்றாரு பாருங்க, लेकिन दाऊद क्या कहता है, ஏப்ப அவன் என்னை தானே சொன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கிறார். वो मेरे लिए कहता है, आप लोग चुप रहिए। தாவீத ரொம்ப கேடா பேசுறான் அந்த சீமையை.
दावीद को एकदम निंदा से बात कर रहा था उसी में। தாவீது ஒரு ராஜா, दावीद एक राजा है, ஆனா தீமையா பேசுறவன் வந்து சாதாரண அந்த நாட்டு குடிமகன். जो बुरा भला कहता है वो साधारण एक व्यक्ति है। இந்த தாவீதோடு யுத்த வீரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், இன்னும் பலசாலிகள் பராக்கிரமசாலிகள் எல்லாம் இருக்கிறார்கள். दावीद के साथ जो है सब सैनिक थे, सब बलवंत इंसान थे। அப்போ இந்த தாவீது கிட்ட கேட்குறாங்க, அவனை நான் தலையை வெட்டி போட்டுறட்டுமா அப்படின்னு तो சொல்லி. दावीद का सेना ये पूछते हैं कि उसका सर उड़ा दे क्या। அதற்கு பதிலாக தாவீது என்ன சொல்லுகிறார் என்றால், உங்களுக்கு என்ன என்று கேட்கிறார். उसके बदले में दावीद ये कहता है, आप लोग चुप रहिए, आपको क्या, वो मुझे कह रहा है, அவன் என்னை தூஷிக்கட்டும், उसे मुझे निंदा करने दो, அவன் என்னை கேடாய் பேசட்டும் उसे कितना भी बुरा भला कहने दो। சொல்லிட்டு அங்க ஒரு அருமையான வார்த்தையை சொல்லுகிறார். ये बोलकर वहां पर एक शब्द कहता है दावीद, ஆண்டவர் ஒருவேளை சொல்லியிருப்பார் அவனை அப்படி பேச சொல்லி. शायद परमेश्वर ने अनुमति दिया होगा इस तरह मेरी निंदा करने के ஆமென். लिए। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார், परमेश्वर का अनुमति के बिना नहीं होता, அதனால அவன் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். इसलिए वो उस तरह मेरा निंदा कर रहा है, அதனால நம்ம ஒன்றும் பேசக்கூடாது. इसलिए हमें चुप रहना है। என் மகனே என்னைய இப்படி தெருவில் விரட்டி விட்டுருக்கிறான், मेरा खुद का लड़के ने मुझे भगा दिया, அவன் என் மகன் விரட்டி விட்டு நான் இப்ப தெருவில் வந்திருக்கிறேன். मेरे लड़के ने मुझे भगा इसलिए मैं रोड पे आ गया। இதுல இவன் பேசுறதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்? इसमें इसको जो बोलना है बोले, तो मुझे क्या करना है। ஆனா இந்த தாவீதுக்கு மனதுல ஒரு எண்ணம் இருந்தது, लेकिन दावीद के मन में एक विचार था, இப்படி நான் சிறுமைப்படுகிறதை என் தேவன் பார்த்து ऐसा उपद्रव में जो मेरे साथ हो रहा है इसको परमेश्वर देखकर இதற்கு பதிலாக நன்மையை தருவார். इसके बदले में मेरा भलाई करेगा। அல்லேலூயா. हालेलुया। அப்போ இது நம்முடைய எண்ணத்தில் வர வேண்டும். तो ये भी हमारे सोच के अंदर होना நம்ம चाहिए। தீமையை ஜெயிக்கணும்னா अगर बुराई को जीतना होगा तो ஆண்டவர் இதை அனுமதித்திருக்கிறார், परमेश्वर ने इसको अनुमति दिया है, இதை நம்ம அனுபவிக்கணும். इसे हमें हमें सहना है। இதை நம்ம அனுபவிக்கும் போது इसे हम सहते समय கர்த்தர் அதை பார்ப்பார். परमेश्वर उसको देखता है। இவன் வந்து தீமையை அனுபவிக்கிறான், ये बुराई को सह रहा है, தீமையை எதிர்த்து நிற்கல, ये बुराई के बदले में वो उसके अगेंस्ट नहीं जा रहा है, பழிக்கு பழி வாங்கல ये बदले के बदले नहीं ले रहा है, அப்படின்னு சொல்லி அதற்கு பதிலாக நன்மையை சரி கட்டுகிறவர் நம்முடைய तो ஆண்டவர். उसके बदले में परमेश्वर उसको भलाई में बदल लेने वाला है। அல்லேலூயா. हालेलुया। ஆகையினாலே நமக்கு எந்த ஒரு தீமையான காரியங்கள் வந்தாலும் इसलिए प्रिय लोगों, हमारे लिए कोई भी बुरा काम आएगा तो ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். परमेश्वर ने अनुमति दिया होगा, அதனால நம்ம அதை கொஞ்ச நாள் அனுபவிக்கணும். इसलिए थोड़ा दिन उसे हमें सहना चाहिए। ஆண்டவர் அதை பார்த்து परमेश्वर उसको देखकर கண்டிப்பா அதுக்கு பதில் நன்மை தருவார். निश्चय रूप से उसका बदला देगा। இந்த எண்ணம் நமக்குள்ள வந்துருச்சுன்னு வைங்களேன், अगर ये सोच हमारे अंदर आ जाएगा तो நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா मैं इसको सह रहा हूँ, ऐसा सोच विचार हमारे अंदर आ जाएगा तो நாம் தான் தீமையை ஜெயிக்கிறவர்கள். हम ही वो लोग हैं जो बुराई को भलाई में बदलने वाले। அல்லேலூயா. हालेलुया। அப்படி நமக்குள்ளே அப்படிப்பட்டதான எண்ணங்கள் வர வேண்டும். ऐसा सोच विचार हमारे अंदर आना चाहिए। தீமையை அனுபவிக்கலாம், யார் என்ன வேணாலும் பேசட்டும், देखिए, कोई किसी को भी कुछ भी बोलने दो, யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், कुछ भी हमें कहने दो, நான் அதை அனுபவித்துக் கொள்ளுகிறேன். मैं उसे सह लूंगा। ஏன்னா எனக்கு தெரியும், ஆண்டவர் அனுமதிக்காம அவங்க யாரும் எதுவும் பேசவும் முடியாது, சொல்லவும் முடியாது. क्योंकि मैं जानता हूँ ये परमेश्वर की अनुमति के बिना कुछ नहीं होता। அதனால ஆண்டவர் நிச்சயமா இதுக்கு எனக்கு பதில் வைத்திருக்கிறார். इसलिए मैं विश्वास करता हूँ कि परमेश्वर इसके बदले में कुछ भलाई मेरे लिए रखा இதற்கு होगा, பலனை அவர் வைத்திருக்கிறார் इसका भलाई जरूर परमेश्वर रखा होगा, என்று சொல்லுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ऐसे बोलने वाले हमें बनना चाहिए। அப்படி நம்முடைய மனதிலே அந்த காரியங்கள் இருக்க வேண்டும். ऐसा हमारे मन के अंदर ऐसा सोच विचार होना चाहिए। நான்காவதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். चौथा एक कार्य देखेंगे, ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். रोमियो का पुस्तक 8वां अध्याय 28 वचन। வாசிக்கலாம். हम जानते हैं कि जो लोग परमेश्वर से प्रेम रखते हैं उनके लिए सब बातें मिलकर भलाई ही को उत्पन्न करती हैं, अर्थात उन्हीं के लिए जो उसकी इच्छा के अनुसार बुलाए हुए हैं। இங்கே நாம் பார்க்கிறோம், यहाँ पर हम देखते हैं, அதாவது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு जो परमेश्वर के पास प्रेम रखते हैं சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. सारे चीज भलाई होता है।
என்று அறிந்திருக்கிறோம். ऐसा हम जानते हैं। அப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிற எல்லாம் हमारे जीवन में जो भी होता है நன்மைக்கு எதுவாய் நடைபெறுகிறது. वो भलाई की रीति से होगा। இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, यहाँ पे अच्छे से लिखा है அவருடைய தீர்மானத்தின்படி उसकी इच्छे के अनुसार அழைக்கப்பட்டவர்களாய் जो बुलाए गए, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு परमेश्वर के पास जो प्रेम रखने वाले, என்ன நடந்தாலும் அது நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. क्यों ना कितना भी बुराई होने दो भलाई के लिए होता है। இந்த எண்ணம் நம்முடைய மனதிலே எப்பவும் இருக்க வேண்டும். ये विचार हमारे अंदर हमेशा रहना चाहिए। அது நன்மை நடந்தாலும் சரி, वो भलाई होगा तो भी, தீமை நடந்தாலும் சரி, बुराई होगा तो भी, என்னுடைய வாழ்க்கையில நடக்கிறது எல்லாம் நன்மைக்கு. मेरे जीवन में जो भी होगा सारे काम भलाई के लिए, நன்மைக்கு எதுவாக वो நடைபெறுகிறது. भलाई के लिए ही हो रहा है। அப்படி நாம் எண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். वैसा हमारा सोच होना चाहिए। இன்றைக்கு நம்ம அதை பார்க்கும்போது தீமை போல தோன்றலாம். देखिए आज हमारी नजर के सामने हमें वो बुराई दिखाई देगा, ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, लेकिन परमेश्वर के बच्चे को, தேவனிடத்தில் அன்பு जो கூறுகிறவர்களுக்கு परमेश्वर के पास प्रेम रखता है, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சகலமும் என்று यहाँ சொல்லப்பட்டிருக்கிறது. पर ये लिखा है सारे, எதுவாய் இருந்தாலும் சரி, कुछ भी रहने दो, எல்லாம் நன்மைக்காகவே நடைபெறுகிறது. सारे काम भलाई के लिए होता है। அந்த எண்ணம் நம்மளுக்கு வேணும். वो विचार हमारे अंदर होना चाहिए। அப்போ நம்ம யாரையும் பார்த்து எனக்கு இவங்க தீமை செய்துட்டாங்க, இப்படி என்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு தீங்கு வந்துருச்சுன்னு நம்ம சொல்லவே மாட்டோம். तब अगर ये सोच विचार हमारे अंदर आ जाएगा तो हम किसी को भला बुरा नहीं कह सकते, ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள். क्योंकि मसीह के बच्चे हैं। நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நன்மைக்காக தான் நடைபெறுகிறது. मसीह के बच्चे के जीवन में जो भी होगा सब भलाई के लिए ही होगा। ஒருவேளை நம்ம சரீரத்துல வியாதிகள் பலவீனங்கள் வரலாம். शायद हमारे शरीर में बीमार हो सकते हैं। அடடா என்ன இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். बाप रे क्या ऐसा हो गया, ऐसा हम सोच सकते हैं। வேலையில ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம். काम के समय कुछ गड़बड़ी आ सकता है, என்ன இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். क्या ऐसा हो गया, ऐसा हमारी सोच हो सकता है। அப்படி நம்ம வீட்டுல ஏதாவது சில பிரச்சனைகள் வரலாம். हमारे घर में भी कुछ समस्या हो सकता है। ஏதாவது ஒரு காரியம் வந்து நம்முடைய மனசை சோர்வடைய பண்ணும். कुछ भी कार्य अगर हमारे अंदर वो एकदम अब हमें थकावट कर देता है, நமக்கு இப்படி நினைக்க தோணும், ஐயோ இது நமக்கு ஒரு தீமை போல இருக்கிறது அப்படின்னு சொல்லி. हमारे सोच विचार इस तरह बन जाता है कि ये मेरे साथ क्यों ये बुराई हो रहा है। ஆனா நம்ம நல்லா நினைக்கணும், நம்ம வாழ்க்கையில நடக்கிறது அவ்வளவு நன்மைக்கு. लेकिन प्यारे लोगों इतना मन में रखिए जो भी हमारी जिंदगी में होता है भलाई के लिए होता है, நன்மைக்கு ஏதுவாக वो நடக்கிறது भलाई के लिए ही होता है, என்று நினைக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ऐसा हमारा सोच होना चाहिए। அப்ப பாருங்க, அப்படி நாம் நினைக்கும் போது, ऐसा हम सोचते समय, அப்படிப்பட்டதான நன்மைக்கு எதுவாக தான் எல்லாம் என் வாழ்க்கையில நடக்கிறது என்று நம்ம நினைக்கும் போது, मेरी जिंदगी में जो भी हो रहा है सब भलाई के लिए हो रहा है, ये सोचते समय நாம் தீமையை ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறோம். हम बुराई को जीतने वाले बनते हैं। அல்லேலூயா. हालेलुया। இன்னும் ஐந்தாவதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். पांचवा एक कार्य देखेंगे। அங்கே ஆண்டவராகிய இயேசு ஜெபித்ததான ஒரு ஜெபம் லூக்கா 23:34 சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ पे यीशु मसीह जो प्रार्थना करते हैं वो लिखा है लूका चैप्टर 23:34। அதை வாசிக்கலாம். லூக்கா 23:34. तब यीशु ने कहा, हे पिता इन्हें क्षमा कर, क्योंकि ये जानते नहीं कि क्या कर रहे हैं। और उन्होंने चिट्ठियां डालकर उसके कपड़े बांट लिए। இங்கே நாம் பார்க்கிறோம், இயேசு இவ்விதமாக சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். हम इस तरह पढ़ते हैं और यीशु पिता से कहता है, पिता इनको क्षमा कर, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். ये लोग क्या कर रहे हैं नहीं जानते, ये लोग क्या कर रहे हैं। அப்ப பாருங்க, கடைசியாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், हमें ध्यान देने वाला कार्य क्या है। ரெண்டு காரியத்தை இதுல இயேசு நமக்கு சொல்லி தருகிறார். यहाँ पर दो कार्य को यीशु हमें बताता है। முதலாவது, நமக்கு தீமை செய்கிறவர்களுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். पहला हमारे लिए जो भी बुराई सोचेगा उसके लिए हमें प्रार्थना करना चाहिए। நம்முடைய மனதிலே அது வர வேண்டும். हमारे सोच विचार में ये आना चाहिए, தீமை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கணும். जो बुराई करेगा उसके लिए हमें प्रार्थना करना। என்னன்னு சொல்லி ஜெபித்தார் இயேசு? यीशु ने क्या बोलकर प्रार्थना किया, பிதாவே இவர்களை மன்னியும். हे पिता इनको तू क्षमा कर। நமக்கு வேற யார் மூலமாவது தீமைகள் வருமானால், देखिए किसी
किसी भी व्यक्ति के द्वारा हमारे लिए बुराई कुछ काम होगा तो நம்ம உடனே ஜெபம் பண்ண வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, हमें तुरंत प्रार्थना करने वाला एक कार्य क्या है? ஆண்டவரே இவர்களை हे மன்னியும். पिता इनको क्षमा कर। ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, தாங்கள் செய்வது இவர்களுக்கு இன்னதென்று தெரியவில்லை. ये लोग क्या कर रहे हैं ये नहीं जानते, அவங்க தெரியாம செய்து वो கொண்டிருக்கிறார்கள். नहीं जानते ये लोग क्या कर रहे हैं। அவங்களுக்கு அது என்னன்னே தெரியல, என்ன செய்யறோன்னே தெரியாம செஞ்சுக்கிட்டு वो இருக்கிறாங்க. बिन जाने ये सब कर रहे हैं। நம்ம அதை விட்டுட்டு हम ये सब छोड़कर இவன் வேணும்னே நம்மளுக்கு பண்ணிட்டு இருக்கிறான். ये जानबूझकर मेरे साथ ऐसा करता है। ஒருத்தவங்க உங்களுக்கு தீமை செய்யறாங்கன்னு வைங்களேன், देखिए कोई व्यक्ति यूं समझे तुम्हारे साथ वो बुरा कर रहा है, இவன் வேணும்னே தான் நம்மளுக்காக பண்றான். ये जानबूझ के मेरे साथ करता है, நம்மளை பழி வாங்கணும்னே பண்ணிட்டு இருக்கான். मुझे मेरा बदला लेने के लिए मेरे साथ कर रहा है। அப்படி நம்ம சொல்லக்கூடாது. वैसा नहीं कहना चाहिए। தெரியாம செஞ்சுட்டு இருக்கிறாங்க. वो नहीं जानता है क्या करता है। அவங்களுக்கு தெரியல, அது என்ன செய்யறோம்னே அவங்களுக்கே தெரியல. लोग क्या करे खुद नहीं जानते। நல்லது செய்யறோம்னா தெரியல, தீமை செய்யறோம்னால தெரியல, அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். वो भलाई कर रहे क्या बुराई कर रहे कुछ भी नहीं जानते। அந்த எண்ணம் நமக்குள்ள வரணும். ये सोच हमारे अंदर आना चाहिए। இயேசுவுக்குள்ளே அந்த எண்ணம் இருந்தது. यीशु मसीह के अंदर वो विचार था। இவங்க தீமை செய்யறாங்களா நல்லது செய்யறாங்களானே தெரியல, ये अच्छा कर रहे कि बुरा कर रहे खुद नहीं जानते, தெரியாம செஞ்சுட்டு இருக்கிறாங்க. बिन जाने ये सब कर रहे हैं। அல்லேலூயா. हालेलुया। அப்படி ஒரு எண்ணம் வர வேண்டும். वैसा एक सोच आना चाहिए। அப்படி ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்து விட்டால் ऐसा सोच अगर हमारे अंदर आ जाएगा तो நாம தான் தீமையை ஜெயிக்கிறோம். हम ही वे लोग हैं कि बुराई को जीतने वाले। அல்லேலூயா. हालेलुया। ஆமா, அவங்களுக்கு தெரியலப்பா, அவங்க தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருந்தோம். ये लोग नहीं जानते, बिन जाने ये सब करते हैं। சொல்லிட்டு ऐसा बोलकर அவர்களுக்காக பிதாவினிடத்திலே நம்ம ஜெபம் பண்ணணும். उनके लिए हमें पिता के पास प्रार्थना करना चाहिए। என்னன்னு ஜெபம்னா, ஆண்டவரே இவர்களை மன்னியும் என்று சொல்லி ஜெபம் பண்ணணும். हे पिता इनको क्षमा कर ये कहकर हमें प्रार्थना करना चाहिए। சிலர்லாம் வேற மாதிரி ஜெபம் பண்ணுவான். कोई लोग अलग तरीके से प्रार्थना करते हैं। சிலர் சொல்றதையே பார்த்துருக்கிறேன். कोई लोग ऐसा कहकर प्रार्थना करते मैं सुना हूँ। என்ன தெரியுமா சொல்லுவாங்க? पता है क्या कहते? நான் போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணேன்னு வச்சுக்க, अगर मैं घुटने टेक के प्रार्थना करूँ ना, உனக்கு என்ன ஆகும் தெரியுமா? पता है तुझे क्या होगा? இது ஏன் ஜெபம் பண்ணான்னு சொல்லணும்? ये क्यों मैं प्रार्थना करूंगा तो ये कहना चाहिए। 2 அடி அடிச்சிட்டு போகலாம் அந்த उसके ஆளுக்கு. बदले 2 थप्पड़ तो लगा सकता था। இப்படி பேசுறதுக்கு ऐसा बात करने के लिए உங்களுக்கு தீமை செய்தவர்களை 2 அடி அடிச்சிட்டு போயிடலாம். जो तेरे साथ बुराई किया उसको 2 थप्पड़ लगा दे। இதுல வேற நான் போய் ஜெபம் பண்ணேன்னு வச்சுக்க, ये बोलते मैं जाके अगर प्रार्थना करूंगा ना, உனக்கு என்ன ஆகும் தெரியுமா? पता है तेरे साथ क्या होगा? அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்றதெல்லாம் கேட்டு ஆண்டவர் செய்யறதுக்கு என்ன அப்படிப்பட்ட ஒரு உங்களுக்கான எடுபடியால ஆண்டவர்? क्या तुम्हारा प्रार्थना सुनकर तुम्हारे इच्छा के अनुसार करने के लिए परमेश्वर क्या तुम्हारा नौकर है? அப்படி இல்லை. நம்முடைய ஜெபம், ஆண்டவரே அவங்க தெரியாம செஞ்சாங்கப்பா, அவங்கள மன்னிச்சிருங்க. हमारा प्रार्थना इस तरह होना चाहिए, ये पिता उनको क्षमा करो, नहीं जानते वो लोग क्या कर रहे हैं। சிலர் இதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. कोई लोग ये सब कुछ नहीं कहेंगे, பேசாம இங்க வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே இவன் இப்படி ஒரு தீமை பண்ணிட்டான், எனக்கு அவனை ஏதாவது 2ல 1 பண்ணிருங்க ஆண்டவரே. कोई लोग ऐसा प्रार्थना करते चुप जाकर सहकर इधर आएंगे, प्रार्थना की जगह पे आकर परमेश्वर से कहेंगे इसने मेरे साथ ऐसा ऐसा गलत काम किया, उसके लिए तू कुछ कर। அங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. वहाँ पर वो कुछ नहीं कहते, இங்க ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லுவான். यहाँ के परमेश्वर के पास आके कहेंगे ஆண்டவரே அவனை ஏதோ கைய கால வாங்கிருங்க ஆண்டவர். उसका हाथ पैर तोड़ दे परमेश्वर। இப்படி எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. ऐसा भी प्रार्थना करने वाले होते हैं। இந்த ஜெபம் நாம் செய்யக்கூடாது. ऐसा प्रार्थना हमें नहीं करना। அல்லேலூயா. हालेलुया। அது நமக்கு அழகல்ல. वो हमारे लिए वो शोभा नहीं देता। அது ஜெபமும் அல்ல என்னை பொறுத்த வரைக்கும். मेरे हिसाब से वो प्रार्थना भी नहीं है। அப்படி ஒரு ஜெபம் ஆண்டவரே அதை ஏத்துக்க மாட்டார். ऐसा प्रार्थना को परमेश्वर अंगीकार नहीं करेगा। சொல்லணும், ஆண்டவரே இவர்களை மன்னியும், அவங்களுக்கு தெரியாம அவங்க தெரியாம செஞ்சுட்டாங்க. हमें ऐसा करना चाहिए, पिता परमेश्वर उनको क्षमा कर
कर वे नहीं जानते क्या कर रहे हैं। அல்லேலூயா. हालेलुया। அப்ப பாருங்க, தீமையை ஜெயிக்க வேண்டுமானால் देखिए बुराई को जीतना होगा तो அந்த தீமை செய்கிறவர்களை பார்த்து நம்முடைய மனதிலே வர வேண்டிய ஒரு காரியம், जो बुराई हमारे साथ करेगा वो व्यक्ति को हमें याद करके हमारे मन में क्या आना चाहिए, அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். वे लोग क्या कर रहे वो खुद नहीं जानते। அப்படி சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இவங்களை மன்னிச்சிருங்கப்பா ऐसा कहकर परमेश्वर के पास हमें इस तरह प्रार्थना करना चाहिए कि पिता उनको क्षमा कर, என்று ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். वैसा प्रार्थना करने वाले हमें बनना चाहिए। அப்ப பாருங்க, தீமையை ஜெயிக்கணும்னா இதெல்லாம் நம்முடைய மனதில் வேண்டும். अगर बुराई को जीतना होगा तो ये सब सारे सोच विचार हमारे अंदर होना 5 चाहिए। காரியங்களை சொன்னேன், மறுபடியும் சொல்றேன் பாருங்க. देखिए मैं 5 कार्य को बताए, मैं फिर से दोहराना चाहता हूँ। முதல்ல நம்முடைய எண்ணம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால், இது இவங்க இல்ல தேவனே என்பது வேண்டும். पहला हमारा सोच विचार कैसा होना चाहिए, ये लोग नहीं, ये मेरे ऊपर वाले परमेश्वर ने अनुमति दिया है। இன்னும் தீமையை தேவன் நன்மையாய் முடிய பண்ணுவார் என்கிற எண்ணம் வேண்டும். दूसरा, जो बुराई को परमेश्वर भलाई में बदलेगा, ऐसा सोच विचार होना चाहिए। இந்த தீமைக்கு பதிலாக கர்த்தர் நிச்சயமாய் எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்கிற எண்ணம் வேண்டும், தாவீதை போல. बुराई के बदले परमेश्वर जरूर मेरे साथ भलाई करेगा, ऐसा दावीद की जैसा हमारा सोच विचार होना चाहिए। இன்னும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நடக்கிற சகலமும் நன்மைதான் என்கிற எண்ணம் வேண்டும். उतना ही नहीं, जो मसीह के कोई भी बच्चे होने दो, उसको जो भी हो रहा है उसकी जिंदगी में वो भलाई के लिए हो रहा है, ये सोच विचार होना चाहिए। இன்னொன்னு நம்மளுக்கு தேவை, அவங்க ஏதோ தெரியாம செஞ்சிட்டாங்க, और दूसरा ये सोच हमारे अंदर होना चाहिए, वो नहीं जानते कि वो क्या कर रहे हैं। அவர்களை மன்னிக்க நாம் இயேசுவினிடத்தில், தேவனிடத்தில் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க उनकी வேண்டும். क्षमा के लिए हमें प्रार्थना करना चाहिए। இந்த எண்ணங்கள் நம்முடைய மனதிலே இருக்குமானால் ये अगर सोच विचार हमारे मन में होगा तो நாம் தீமையை ஜெயிக்க முடியும். हम बुराई को जीत सकते हैं। இதுதான் நன்மை என்பது. यही भलाई है। இப்படிப்பட்டதான எண்ணங்கள் நமக்குள்ளே வந்துவிட்டால் ऐसा सोच विचार हमारे अंदर आ जाएगा तो இதுதான் நன்மை என்பது. यही भलाई है। இந்த நன்மையினால் நாம் தீமையை ஜெயிக்க வேண்டும். ये भलाई के साथ हम बुराई को जीतेंगे। இன்னைக்கு காலையில சொல்லும்போது அது வேற ஒரு இதுல சொன்னேன். सुबह में कहते समय में अलग तरीके से बताया। அவங்களுக்கு நம்ம நேரடியா நன்மை செய்வதனாலே ஜெயிக்கலாம். उनको हम सामने से भलाई करते भी हम जीत सकते हैं। இது இன்னும் வித்தியாசமான காரியங்கள். ये अलग कार्य है। நம்முடைய எண்ணங்கள் இப்படி ஆயிடுச்சுனாலே அதுதான் நன்மை. हमारा सोच विचार ही इस तरह बदल जाएगा तो वही भलाई है। அப்ப நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. तो हमारे लिए कुछ समस्या नहीं। யார் என்ன செய்தாலும் ஒரு கவலையும் கிடையாது. कोई हमारे साथ कुछ भी करने दो, हमें कुछ नुकसान नहीं। அல்லேலூயா. हालेलुया। அப்ப பாருங்க, இப்படிப்பட்டவர்களாய் நாம் தீமையை ஜெயிக்க வேண்டும். देखिए इस तरह हमें बुराई को जीतना चाहिए। இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ளே துரிதமாய் வர வேண்டும். ऐसा सोच विचार हमारे अंदर जल्दी आना चाहिए। அநேக நேரங்களிலே நம்முடைய சரீரங்கள் பலவீனப்படுவதற்கு, நம்முடைய உடம்புல வியாதி வருவதற்கு, மனது கெட்டு போவதற்கு காரணம் இதெல்லாம் சம்பந்தப்படுகிறது. देखिए हम शरीर में थकावट पाने के लिए, बीमार होने के लिए, ये सब हमारी चीज, ये सोच विचार हमारे अंदर होते समय हमारी मदद करता है। நல்லா கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए। இந்த தீமை செய்தவர்களை குறித்து நமக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருப்போம். देखिए कोई अगर हमारे साथ बुराई कर दिया, उसके बारे में हम सोचते रहते हैं। என்ன ஓடிட்டு இருக்குன்னா அவங்கள பற்றியதான ஒரு பகை உணர்வு. देखिए उनके बारे में अगर हम सोचते रहेंगे तो उनके विरोध हमारा मन काम करता है। அவங்கள பற்றியதான ஒரு கசப்பான உணர்வு. उनके थ्रू हमारे अंदर एक कड़वाहट आ जाती है। எப்ப பார்த்தாலும் அதே நினைவுகளாயா இருந்துகிட்டே இருக்கும். हमेशा उसी कामों को हम सोचते रहते हैं। அவங்கள பார்த்த உடனே அப்படி ஒரு நினைவு வந்துரும். उनको देखते ही ऐसा एक सोच विचार आ जाता அப்படி है, ஒரு எண்ணம் வந்துரும். वैसा एक सोच आ जाता है। அதெல்லாம் ஒரு தேவையில்லாத பாரங்கள் நம்முடைய உள்ளத்துல. ये सब बोझ हमें जरूरत नहीं। அது என்ன ஆகும்னா இருதயத்தை பலவீனப்படுத்தும். वो हमारे हृदय को कमजोर करता है। இன்னும் சரீரத்தை பலவீனப்படுத்தும். हमारे शरीर को भी वो कमजोर करता है। அந்த எண்ணங்கள் எல்லாம் போவதற்கு தானே இந்த எண்ணங்கள் வர வேண்டும். वो सब सोच विचार जाने के लिए हमारे भीतर ऐसा सोच विचार आना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। இதுல இன்னும் சில இருக்காங்க, எப்படிப்பட்டவர்கள்னா और कोई लोग ऐसा होते हैं,
தீமையே அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. देखिए वो बुराई किए ही नहीं होंगे, ஆனா அவங்கள பார்த்தா இவங்களுக்கு ஐயோ இவங்க நம்மளுக்கு தீமை செய்திருவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் வரும். देखिए किसी इंसान को देखते समय हमारे अंदर ऐसा भी कभी कभी सोच आता है कि ये அதனால- व्यक्ति मेरे लिए बुराई करेगा क्या। அதனால தேவையில்லாத சிந்தனைகளா ஐயோ அவன் ஒரு மாதிரி பார்க்கும்போதே நினைச்சேன் இவன் தான் என்னமோ பண்ணியிருப்பான். उसका नज़र को देखते ही हमारे अंदर बहुत सारे ख्याल ऐसा आ जाता है या यही किया होएगा। ஒரு 4-5 நாள் இவன் ஒரு மாதிரி திரும்பிட்டு நடக்கும்போதே நினைச்சேன் என்னமோ பண்ணிட்டான் இவன். ये 4-5 दिन से इसका नज़र ही सही नहीं है, मुझे पहले ही पता था इसी ने कुछ किया होगा। இவன் தான் இதுக்கு ஃபுல்லா காரணம். इसका पूरा कारण यही है, அவன் ஒண்ணுமே பண்ணல. वो कुछ भी नहीं किया होगा। இதெல்லாம் தேவையில்லாத எண்ணங்கள். ये सब बोझ हमारे लिए जरूरत ही नहीं, இது நம்முடைய இருதயத்தை பலவீனப்படுத்தும். ये हमारे हृदय को कमजोर करता है, சிந்தையை கவனத்திலிருந்து திசை திருப்பும். हमारा मन को फिरा देता है। ஒரு இதுல ஒரு நல்ல ஒரு வேலையோ ஒரு படிப்போ எதையும் செய்ய விடாது. हमारा कुछ भी काम करने नहीं देगा, நிறைய குழப்பங்களை உண்டாக்கும். बहुत गड़बड़ी पैदा करता है, வீணான பிரச்சனைகளை உண்டாக்கும். समस्या को उत्पत्ति करता है। அதனால இதெல்லாம் இல்லாம இருக்கணும்னா ये सब हमें नहीं चाहिए, तो நம்ம இந்த காரியங்களை மனதில் ஏற்ற வேண்டும். ये कार्य को हमारे अंदर भीतर रखना இன்றைக்கு चाहिए। தியானித்ததான இந்த 5 காரியங்களை நம்முடைய மனதில் ஏற்றி விட்டால் जो मनन के 5 कार्यों को अगर हमारे दिल में रखेंगे तो நமக்கு ஒரு இதுல இருந்து தீர்வா வர்றது ஒண்ணே ஒண்ணுதான். என்ன அப்படின்னா इसके लिए हमें एक ही रास्ता मिलेगा। தீமை நமக்கு இல்லாம இல்ல, हमारे साथ बुराई नहीं होगा ऐसा नहीं தீமை இருக்கு. है, बुराई அதுக்கு யாரும் காரணம் கிடையாது. इसके लिए कोई कारण नहीं। அப்படியே அந்த தீமை இருந்தாலும் अगर बुराई होगा तो भी அது எல்லாத்தையும் ஆண்டவர் நன்மையா மாத்திடுவார். वो सारे बुराई को परमेश्वर भलाई में बदल देगा। அல்லேலூயா. हालेलुया। அப்ப பாருங்க நம்ம இருதயமும் இப்படி ஒரு மனசு இருந்துருச்சுன்னா अगर हमारा मन इस तरह हो जाएगा तो நம்முடைய இருதயமும் விடுதலையா இருக்கும். हमारे हृदय में भी एकदम छुटकारा होगा, நம்ம எண்ணமும் கிளியரா இருக்கும். हमारा सोच विचार भी सही रहेगा, நம்ம வேலைகள் நம்ம அது பாட்டுக்கு நடந்துகிட்டே हमारा இருக்கும். काम भी अच्छी तरह से चलता रहेगा, ஒரு பிரச்சனையும் இருக்கா. कुछ समस्या नहीं होगा। அல்லேலூயா. हालेलुया। அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்க इस வேண்டும். तरह हमें जीना चाहिए। இந்த நாளிலே நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். सब आंखें बंद करके परमेश्वर की ओर देखकर प्रार्थना करेंगे। தீமையை நாம் ஜெயிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். बुराई को जीतने वाले बनो, தீமை நம்மை ஜெயிக்க கூடாது. बुराई हमें नहीं जीतना, தீமையை நாம் நன்மையினால் ஜெயிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். बुराई को हम भलाई करके जीतना चाहिए। ஒருவர் தீமை செய்தால் நாம் அவர்களுக்கு பதிலாக நன்மை செய்ய வேண்டும். अगर कोई हमारे लिए बुराई करे तो उसके लिए हमें भलाई करके जीतना चाहिए, அது ஒரு பகுதி. वो एक तरफ है। ஆனால் लेकिन அதைவிட நம்முடைய மனதிலே இப்படிப்பட்டதான எண்ணங்கள் வந்துவிட்டால் उससे बेहतर हमारे अंदर ही वो सोच विचार अगर आ जाए तो தேவன் தீமையை நன்மையாய் முடிய பண்ணுவார். परमेश्वर सारे बुराई को बदलेगा। தேவன் தீமையை அனுமதித்திருக்கிறார். परमेश्वर ने ये बुराई को अनुमति दिया है, தேவன் அதற்கு சரி கட்டுவார். परमेश्वर उसे भलाई में बदलेगा। தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாம் நன்மையா தான் நடக்கும். जो परमेश्वर से प्रेम रखता है उसको सारी चीज भलाई में ही होता है। அப்படியே தீமை செய்திருந்தாலும் அவர்கள் அதை தெரிந்து செய்யவில்லை. अगर बुराई भी किए होंगे तो भी वो जानबूझकर नहीं किए। அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ளே வந்துவிட்டால் वैसा सोच विचार अगर हमारे अंदर आ जाएगा तो அதுதான் நன்மையினால் தீமையை ஜெயிப்பது. वही भलाई से बुराई को जीतना। அப்படிப்பட்ட எண்ணங்களை கர்த்தர் நமக்கு இன்றைக்கு தருவாராக. ऐसे सोच विचार परमेश्वर हम हर एक को देने के लिए प्रार्थना करें। ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே அப்படிப்பட்ட எண்ணங்கள் எங்கள் மனதிலே பெருகட்டும் ஆண்டவரே. परमेश्वर को देखकर कहिए ऐसा सोच विचार हमारे अंदर दे परमेश्वर। அப்படிப்பட்ட ஒரு மனதை உடையவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. ऐसा सोच विचार में हमें बदल दे परमेश्वर। இந்த வசனங்களின் மூலமாக எங்கள் மனது எங்கள் உள்ளங்கள் நிரம்பட்டும் ये ஆண்டவரே. वचन के द्वारा हमारे मन तन सब भरने पाए परमेश्वर। எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே. हम हर एक को भर दे। அப்படி நாங்கள் உம்மை போல நாங்கள் தீமையை ஜெயிக்க வேண்டும் ஆண்டவரே. परमेश्वर आपकी जैसा ये बुराई को हम जीतना चाहिए परमेश्वर। நாங்கள் தீமைக்கு தீமை செய்கிறவர்களாய் இருக்க बुराई के बदले बुराई नहीं परमेश्वर। இப்படிப்பட்டதான நன்மையான எண்ணங்களால் எங்களை ऐसा நிரப்புங்க. भलाई के सोच विचार से हमें भर दे। உம்முடைய வல்லக்கரத்திலே தருகிறோம். आपके सामर्थ हाथ में सौंपते प्रभु। கர்த்தர் எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. परमेश्वर आप हमें चलाइए, अगवा कीजिए। உம்மை போல மாறுவதற்கு இப்படிப்பட்டதான எண்ணங்கள் எங்களிலே பெருகட்டும் ஆண்டவரே. आपकी स्वभाव हमारे अंदर भी प्रकट होने पाए परमेश्वर।
இந்த நாளிலே வந்த எல்லாரையும் கர்த்தர் इन ஆசீர்வதிப்பீராக. दिनों में आए हुए हर एक को परमेश्वर आशीष से भर दे, ஒவ்வொருவரையும் கர்த்தர் हर ஆசீர்வதிப்பீராக. एक को परमेश्वर तो आशीष कर, எல்லாருக்கும் தேவன் நல்ல சுகமும் பலனும் பாதுகாவலும் தருவீராக. हर एक को अच्छा चंगाई भलाई और आपकी रक्षा साथ में होने पाए, உம்முடைய கிருபை ஒவ்வொருவரோடும் இருக்கட்டும் தகப்பனே. आपकी दया कृपा हर एक के साथ बने रहे। அப்பா இந்த நாட்களில் இந்த கொள்ளை நோய்கள் தேசம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது அப்பா. परमेश्वर इन दिनों में ये जो बीमारियां बढ़ रही है, எல்லாரையும் அதற்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க हम ஆண்டவரே. सबको अपने आंचल में बचा लीजिए எங்கள் परमेश्वर, தேசத்தின் ஜனங்கள் காக்கப்படுவார்கள். हमारे देश के लोगों को बचाइए, ஆண்டவரே நீர் கிருபையாயிருங்கப்பா. अब कृपा से हमारे ऊपर दया कीजिए प्रभु, கிருபையாயிருங்க ஆண்டவரே. कृपा कीजिए प्रभु, கர்த்தர் தயவு செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். अब दया के परमेश्वर हमारे ऊपर दया कीजिए परमेश्वर, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படட்டும். आपकी पवित्र नाम की महिमा होने पर இன்னும் இந்த ஹிந்தி ஆராதனையை கர்த்தர் இன்னும் ஆசீர்வதித்து வளர பண்ணுவீரா. हिंदी आराधना को आशीष दे के और बढ़ने के लिए सहायता कीजिए, மகிமையான காரியங்களை ஆண்டவர் और செய்வீரா. महिमा भरी काम करने पाए परमेश्वर, உமக்கு எல்லா கனமகிமை உண்டாகட்டும். सारी महिमा आपको ही देते हैं। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता परमेश्वर, आमेन. आमेन। ए मेरे मन यहोवा को धन्य कह